வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கந்த புராணம். இந்த பகுதியில் அஜாமுகியின் அடாத செயல் பற்றி பார்க்கலாம். சூரபத்மனின் தங்கையும் கொடுமையின் உருவமுமான அஜாமுகி அண்டங்களையெல்லாம் சுற்றி அலைந்தாள். கண்ணில் தென்படும் ஆண்களிடமெல்லாம் இன்பம் துய்த்து காமவெறி அடங்காமல் உலாவினாள். தன் காமப்பசியை தனித்துக் கொள்வதுடன் அழகிய பருவ பெண்களை கண்டால் அவர்களிடம் நயவஞ்சகமாக பேசி தந்திரமாக அழைத்துச் சென்று சூரபத்மனிடம் விட்டுவிடுவாள். இவ்விதம் அண்டங்களை சுற்றி வரும்போது ஒரு நாள் அஜாமுகி தன் தோழி துர்முகியுடன் சீர்காழியில் அழகிய பூங்காவை பார்த்து அதனுள் உல்லாசமாக நுழைந்தாள். அங்கு இந்திரனின் மனைவியான இந்திராணியை கண்டாள். அழகு தேவதையான இந்திராணியை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் அவளை நெருங்கி, இந்திராணியே, எதற்காக இந்த இடத்தில் வசிக்கிறாய்? உன் அழகு எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? நீ வசிக்க வேண்டிய இடம் எது? உன்னை தேடித்தான் நான் உலகெங்கிலும் சுற்றி வருகின்றேன். அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியும் மகாவீரனும் பரமேஸ்வரனிடம் அரிய வரங்களை பெற்றவனுமான என் அண்ணன் சூரபத்மன் உன் நினைவாகவே இருக்கின்றான். சரியாக உண்பதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன்னை தன் இதய ராணியாக ஆக்கிக்கொள்ள துடிக்கின்றான். வா என்னுடன், உன்னை என் அண்ணனிடம் சேர்ப்பிக்கின்றேன் என்றாள். கொடிய குணமுள்ள அரக்கியே, இங்கிருந்து இப்பொழுதே போய்விடு. உன் அண்ணன் புகழ் பாடியது போதும். இன்றைக்கு தேவர்கள் உன் அண்ணனுக்கு அடிமை போல் இருக்கலாம். முன்பு தேவர்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் விளங்கினார்கள். அப்போது உன் அரக்கர் குலத்தவரை ஓட ஓட விரட்டி அடித்திருக்கின்றார்கள். இப்போதோ காலம் மாறியிருக்கிறது. ஆனால் வெகு விரைவிலேயே தேவர்கள் கை ஓங்கி உங்களை பூண்டோடு அழிக்கப் போவது திண்ணம். இதை நன்றாக உணர்ந்து கொள். இங்கிருந்து போய்விடு. என்னிடம் ஏதாவது தவறாக நடந்து கொண்டாயோ நீ அழிவது நிச்சயம் என்று ஆத்திரத்துடன் சொன்னாள் இந்திராணி. ஆனால் அஜாமுகியோ இதற்கு செவிசாய்க்கவில்லை. அவள் அதிக ஆத்திரமடைந்து, எழுந்து வாடி, யார் என்னை தடுக்கிறார்கள் பார்க்கலாம் என்று இந்திராணியை பிடித்து இழுத்தாள். இந்திராணி போட்ட கூச்சலை கேட்டு சாஸ்தாவின் பிரதான வீரன் மகாகாலன் அங்கே வந்தான். அரக்கியே, மரியாதையாக இந்திராணியின் கையை விட்டுவிட்டு இங்கிருந்து போகின்றாயா, இல்லை இந்திராணியை பற்றிய கையை வெட்டட்டுமா என்று கேட்டான். கையை வெட்டுவாயா? உன்னால் முடியுமா என்று கோப வீராவசமாக கேட்டாள் அஜாமுகி. என்னால் முடியாதது எதுவுமே இல்லை. பரம்பொருளான பரமேஸ்வரருக்கும் நாராயணருக்கும் தோன்றிய ஐயனாரின் பிரதான வீரன். என் பெயர் மகாகாலன். உன் கையை மாத்திரமல்ல, உன் தலையையே கூட வெட்டி வீழ்த்தி விடுவேன் என்றான். மகாகாலன் யார் என்றதை அறிந்ததும் அஜாமுகி சூளத்தை எடுத்து அவன் மீது வீசினாள். காலன் அதை பற்றி ஒடித்து போட்டான். தோழி துர்முகியிடமிருந்த சூளத்தையும் வாங்கி வீசினாள். துர்முகியிடம் இந்திராணியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மகாகாலனை எதிர்க்க துணிந்தாள். மரங்களையும் பாறைகளையும் தூக்கி மகாகாலனை அடித்தாள். கடைசியாக மகாகாலன் அவளதுடைய வலது கையை துண்டித்தான். துர்முகியின் ஒரு கையையும் துண்டித்து அவர்களை அங்கிருந்து விரட்டினான். இதோ பார், கடல் நீரையெல்லாம் குடித்து வற்றச் செய்கின்றேன், மலைகளை அழிக்கின்றேன், மரம் சொடி கொடிகளை ஒழிக்கின்றேன் என்று கத்தினாள் அஜாமுகி. அப்போது துர்முகி சமாதானமாக சொன்னாள். தோழியே, வீணாக ஏன் அழுகின்றாய்? தட்சனுடைய யாகத்தில் தேவர்களை கண்ட துண்டமாக வெட்டவில்லையா? பல தேவ மாதர்களின் மூக்கு காது துண்டிக்கப்படவில்லையா? பல தேவ கன்னிகைகளின் மார்புகள் அறுத்து எரியப்படவில்லையா? இன்று நமது துரதிர்ஷ்டம், இந்த பொடிப்பையன் நம் கையை வெட்டிவிட்டான். இதற்காக நீ கடல் நீரை வற்றச் செய்வதோ மரம் செடி கொடிகளையும் அழிப்பதோ நல்லதல்ல. இதனால் உன்னுடைய அண்ணனின் ராஜ்யம்தான் பாழாகும் என்றாள். துர்முகி சொன்னதை கேட்டு மனம் மாறினாள் அஜாமுகி. ஆனால் மகாகாலனை நோக்கி சூளுரைத்தாள். உன் தலைவனான இந்திரன் முதலான தேவர்களையும் உன்னையும் விளங்கிட்டு சிறையில் தள்ளி சித்திரவதை செய்யாவிட்டால் நான் என் இரு மார்பகங்களையும் அறுத்தெறிந்து விடுகின்றேன் என்று சபதமிட்டாள். அவள் தோழி துர்முகியுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். நேரே வீர மகேந்திரபுரிக்கு வந்தவள் நகரத்தின் வீதிகளில் அழுது புலம்பிக் கொண்டே சென்றாள். அவளையும் பின்தொடர்ந்தாள் துர்முகி. இருவரும் அழுது புலம்பிக் கொண்டு செல்வதை நகர மக்கள் பார்த்தனர்.
சேவல் சண்டை, ஆட்டுக்கடா சண்டை, குதிரை பந்தயம், யானை பந்தயம் என்று விளையாடி கொண்டிருந்த அரக்கற்படை வீரர்கள் அஜாமுகி அழுது புலம்பியதை கேட்டு ஓடோடி வந்தார்கள். அவளை பார்த்து, என்ன இவள் கை வெட்டப்பட்டிருக்கின்றதே, யார் வெட்டினார்கள் என்று ஆச்சரியத்துடன் கேள்வி கேட்டுக்கொண்டார்கள். அஜாமுகியும் துர்முகியும் நகரத்தின் மத்தியில் பிரம்மாண்டமாக உயர்ந்த கோபுரங்களுடன் கூடிய மிக பெரிய அரண்மனையை அடைந்தார்கள். சூரபத்மனுடைய அந்த அரணில் நுழைந்த பொழுது சபையில் ரம்பை, ஊர்வசி, மேனகை நடனமாடி கொண்டிருப்பதையும் அதை சூரபத்மனும் சபையோரும் பார்த்து ரசிப்பதையும் கண்டாள். அவளுக்கோ துக்கம் பீரிட்டு கொண்டு வந்தது. நேராக சூரபத்மனின் கால்களில் விழுந்து தனக்கு ஏற்பட்ட துயரத்தை சொல்லி அழுதாள். அவள் அழுது கொண்டே சொன்னது புரியாத சூரபத்மன், தங்கையே, அழுகையை நிறுத்திவிட்டு விவரமாகச் சொல் என்றான். அண்ணா, உனக்காக நான் சீர்காழிக்கு சென்றேன். அங்குதான் இந்திரனின் மனைவியான இந்திராணி ஒரு பூங்காவில் மறைந்திருந்தாள். அவளை உன் படுக்கையை அலங்கரிக்க அழைத்து வர முயற்சி செய்தேன். அப்போது அவளுக்கு காவலாக இருந்தவன் எங்களுடைய இருவருடைய கைகளையும் வெட்டிவிட்டான் என்றாள். சூரபத்மனோ ஆத்திரமடைந்தான். சூரிய சந்திரர் முதலான 9 கிரகங்கள், ருதுக்கள், அங்கே இருந்த தேவர்கள் ஆகியோரை சங்கிலியால் பிணைத்து சிறையில் தள்ளச் சொன்னான். பிரம்மாவை அழைத்து அஜாமுகி, துர்முகி இருவருடைய வெட்டப்பட்ட கைகளை மீண்டும் உற்பத்தி செய்ய சொன்னான். அவருடைய கைகளை மீண்டும் உற்பத்தி செய்து முன்போல் ஆக்கினார் பிரம்மா. பிறகு சூரபத்மனிடம் உலகத்தை காத்து வரும் சூரிய சந்திரர் முதலிய நவகிரகங்களையும் ருதுக்களையும் சிறையிலிருந்து வெளியே விடும்படி கேட்டுக்கொண்டான். பிரம்மாவின் விருப்பப்படி அவர்களை விடுதலை செய்தான் சூரபத்மன். விஷ்ணு, பிரம்மா முதலானவர்களையும் அவர்களது இருப்பிடம் போகச் சொன்னான். சபையில் இருந்த சூரபத்மனுடைய மகன் பானுகோபன் தன் அத்தை அஜாமுகிக்கு நேர்ந்த அவமானத்தை பார்க்க பொறுக்காமல் எழுந்து தந்தையை நோக்கி சொன்னான். தந்தையே, அனுமதி கொடுங்கள். அந்த அற்பப்பயல் இந்திரனை என்ன செய்கின்றேன் பாருங்கள். அவனையும் அவன் மனைவி இந்திராணியையும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன் என்றான். சூரபத்மனுடைய அனுமதியை பெற்ற பானுகோபன் 1000 வாகினி படை வீரர்கள், ரதம், யானைகள், குதிரைகள் சகிதமாக அமராவதி பட்டினத்தை நோக்கி பயணமானான். அமராவதி பட்டினத்தில் இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் வசித்து வந்தான். பானுகோபன் படையுடன் வருவதை அறிந்து அவனை எதிர்த்து போரிட ஆயத்தம் செய்தான். தம் சேனா வீரர்கள் படை சூழ ஐராவதத்தின் மீது ஏறி அமர்ந்து போருக்கு புறப்பட்டான் ஜெயந்தன். ஜெயந்தனுக்கும் பானுகோபனுக்கும் கடுமையான போர் நடந்தது. இருதரப்பு படையினரும் மோதினர். கால் போனவர், கை போனவர் குக்கூரலிட்டனர். தலை வெட்டப்பட்ட முண்டம் சிறிது தூரம் வேகமாக நடந்து சென்று தொப்பென்று விழுந்தது. படுகாயமடைந்தவர்கள் களத்திலேயே விழுந்து உயிருக்காக போராடினார்கள். கடுமையான போர் ஜெயந்தனுக்கும் பானுகோபனுக்கும் நடந்தது. இருவருமே சிறந்த வீரர்கள், சகல ஆயுதங்களிலும் பயிற்சி பெற்றவர்கள். பானுகோபன் பல தெய்வீக அஸ்திரங்களை விட்டான். ஜெயந்தனும் பதிலுக்கு பல தெய்வீக அஸ்திரங்களை விட்டு அவற்றை நடுவானிலேயே முறியடித்தான். பானுகோபன் மார்பை நோக்கி வலிமை வாய்ந்த அம்பை எய்தான் ஜெயந்தன். அந்த அம்பை வானிலேயே தூள் தூளாக்கும் அம்பை விட்டான் பானுகோபன். இப்படியாக 1000 அம்புகளை விட்டு பானுகோபனுடைய ரதத்தின் குதிரைகள், சாரதி ஆகியோரை கொன்றான் ஜெயந்தன். ரதத்தையும் பொடி பொடியாக்கினான். பானுகோபனோ மற்றொரு ரதத்தில் ஏறி 1000 பானங்களை விட்டு ஜெயந்தனின் வில்லை முறித்தான். ஐராவதத்தை தூக்கிச் சாய்த்தான். ஜெயந்தனையும் பல்லாயிரக்கணக்கான அவன் படை வீரர்களையும் கட்டி வைத்தான். அமராவதி பட்டணத்தை தீயிட்டு பொசுக்கினான். ஜெயந்தனையும் படை வீரர்களையும் இழுத்து கொண்டு வீரமகேந்திரபுரிக்கு சென்றான் பானுகோபன். பானுகோபன் அம்பால் தாக்கப்பட்டு கீழே சாய்ந்த ஐராவதம் மூர்ச்சை தெளிந்து எழுந்து பூலோகத்திற்கு வந்தது. திருவெண்காடு சேத்திரத்தை அடைந்து சிவபெருமானை பூஜித்து வந்தது. சில நாட்களிலேயே அதன் முறிந்த தந்தங்கள் முளைத்தன. பிறகு அது தேவேந்திரன் வசித்து வரும் மேருமலைக்கு சென்றது. சூரபத்மனின் கொடுமையும் அதிகரித்தது. தேவர்கள், முனிவர்களுடன் மகாவிஷ்ணு, பிரம்மா முதலியோரையும் அவன் வாட்டி வதைத்தான். முனிவர்களையும் தவசீலர்களையும் சூரபத்மனும் சிங்கமுகன், தாரகாசுரன் மூவரும் கொடுமைப்படுத்தினார்கள். இவ்வாறு அரக்கர்களுடைய விவரங்களையெல்லாம் பிரகஸ்பதி ஆறுமுக பெருமானுக்கு விவரமாக சொன்னார். இந்த பகுதியில் அஜாமுகியின் அடாத செயல்களையும் சூரபத்மனின் கொடுமைகளையெல்லாம் பார்த்தோம் அல்லவா?
அடுத்த பகுதியில் இதன் தொடர்ச்சியை காணலாம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.